தம்பி வந்துட்டம்பா. சாப்பிட்டியாமா? சாப்பிட்டப்பா. நீங்க? சாப்பிட போறோம்மா. பா மறந்து போயிட்டேன். ப்ராஜெக்ட் கொண்ட பொருள் வாங்கணும், அது கூட கூட்டின்னு போறியா? என்னப்பா இப்ப சொல்ற? இருட்டவர் ஆகிட்டு இருக்கு. கடைகள்லாம் 5 கிலோமீட்டர் அங்கிட்டு தான் இருக்கு. மழை வர மாதிரி தெரியுது. மழை பெய்ஞ்சா சேரும் சகதியுமா இடம். அங்கேயே மாட்டிப்போம்பா. நம்ம மட்டும் ஏன்ப்பா இவ்வளவு கஷ்டப்படுறோம்? என்னப்பா செய்ய? அரசாங்கமோ அதிகாரத்துல இருக்கிறவங்க அவங்க வேலையை ஒழுங்கா செஞ்சாங்கன்னா நம்ம கஷ்டம் மாறும், நம்ம புது வாழ்வு வரும். அதிகாரத்துல இருக்கிறவங்க நினைச்சா இவ்வளவு பண்ணலாமா? அப்ப நானும் ஐஏஎஸ் படிக்கவா? என்னப்பா அப்பாவும் பிள்ளையும் புலம்பிக்கிட்டு இருக்கீங்க? வாங்க சித்தப்பா. பையனுக்கு ஐஏஎஸ் படிக்கணுமா? பாத்தியா எனக்கு வந்த சோதனைய. பையனுக்கு பிடிச்சத கூட நான் படிக்க வைக்க காசு இல்லை. அண்ணே சும்மா என்ன புள்ள முன்னாடி அழுதுகிட்டு. ஐஏஎஸ் படிக்கலாம் காசெல்லாம் தேவையில்லை. ஏன்னா ஒரு இடத்துக்கு உன்னை கூட்டிட்டு போறேன், அங்க சேர்ந்தா ஒழுங்கா படிப்பியா? சித்தப்பா கண்டிப்பா படிப்பேன். சரி வா. பையன் இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்கான். அவருக்கு வந்து எக்லாஸ் அகாடமியில் வந்து ஐஏஎஸ் படிச்சு பெரிய ஆளா வரணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறான். ஸோ அவங்களுக்கு என்னென்ன இப்போ ஃபெசிலிட்டிஸ் இருக்குது? ஓகே, கிளாஸ் ஐஏஎஸ் அகாடமி பார்த்தீங்கன்னா நாங்கள் யூபிஎஸ்சி, ஐஏஎஸ், ஐபிஎஸ்க்கு கோச்சிங் கொடுக்குறோம். அதோட சேர்த்து நம்ம டிஎன்பிசிக்கும் கோச்சிங் கொடுக்குறோம். ஸோ ஐஏஎஸ் பார்த்தீங்கன்னா நம்ம 1 இயர் கோச்சிங் கொடுக்குறோம். ஸோ இங்கேயே வந்து ஃபுட் அண்ட் அகாமடேஷன் தங்கி படிக்கிற வாய்ப்பும் கொடுக்குறோம். அதோட சேர்த்து நம்மள்ட்ட வந்து அரௌண்ட் 18 சென்டர்ஸ் இருக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரம்பூர் அண்ட் வேளச்சேரி 2 இடத்துல வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸோட அவங்களுக்கு தங்கி படிக்கிற வாய்ப்பும் நம்ம ஏற்படுத்திக்கிறோம். இந்த ப்ரிப்பரேஷனுக்கு ப்ராப்பராக ஒரு கைடன்ஸ் வேணும். டெஸ்ட் ரெகுலர் அட்டன் பண்ணீங்கன்னாவே உங்களால இந்த ஐஏஎஸ் வந்து ஈஸியாக கிராக் பண்ண முடியும். இக்லாஸ் ஐஏஎஸ் அகாடமி இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்கா? இதுக்கு பக்கபலமா ஒரு அட்வைசர்ஸ் டீம் இருக்காங்க. இந்த அட்வைசர்ஸ் டீம்ல பாத்தீங்கன்னா ரிட்டையர்ட் சீஃப் செக்ரட்டரிஸ், டிஜிபிஸ், டிஐஜிஸ், ஏடிஜிபிஸ் மற்றும் ரிசர்வ் பேங்கோட டைரக்டர்ஸும் இதில் அட்வைசர்ஸா இருக்காங்க. இக்லாஸ் ஐஏஎஸ் அகாடமி எப்படி உருவாச்சு? இது வந்து 2012 நாங்கள் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். சென்னையில் வந்து உள்ள மக்கா மஸ்ஜித் என்று சொல்லக்கூடிய மவுண்ட் ரோடில் இருக்கக்கூடிய அந்த மஸ்ஜிதில் இது ஆரம்பித்து கடந்த ஒரு 13 வருடங்களாக சப்ஸ்ட் நடத்திக்கிட்டு இருக்கோம். ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்கள், இளைஞர்கள் அவர்களை வந்து நல்ல மத்திய மாநில அரசாங்க பதவிகளில் வந்து அவங்கள வந்து பணியமர்த்தணும் என்ற நோக்கத்தோடு இது ஆரம்பிக்கப்பட்டது இக்லாஸ் ஐஏஎஸ் அகாடமி. 2030க்குள்ள எங்களுடைய நோக்கம் என்ன, எங்களுடைய கோல் என்ன, ஒரு 500க்கும் மேற்பட்ட இளைஞர்களை எடுத்து அவர்களை பணியமர்த்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இலக்கு. வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ.